Good morning. இன்னைக்கு வந்து Matplotlib ஓட continuation பார்க்கலாம். So which is scatter plot. So scatter plot அப்படிங்கிறது it is a variety of plot. So இதுல வந்து நம்ம ஆல்ரெடி நார்மல் plots பார்த்தோம், subplots பார்த்தோம். இதெல்லாம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம்னு பார்த்தோம். இப்போ வந்து அதுல scatter plot. So இந்த scatter plotங்கிறது வந்து again நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பிளாட்ஸ்ல வந்து இந்த ஸ்கேட்டர் பிளாட்டும் நிறைய வரும். அதாவது எப்படின்னா எதை வந்து நம்ம ஸ்கேட்டர் பிளாட்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ்னா இப்போ நீங்க சம் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்றோம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாப்ல வந்து எவ்வளவு பேர் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, அதாவது மேல் எவ்வளவு பேர், ஃபீமேல் எவ்வளவு பேர் அப்படிங்கறத பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, இல்ல ப்ராடக்ட பேஸ் பண்ணி எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கடையில நம்ம பிளாட் பண்ணும்போது அங்கங்க பிளாட் பண்ணுவோம். அந்த வேல்யூஸ்க்கு ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்காது. அதாவது இது மாதிரி இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா அந்த லைன் ஃபார்ம் பண்றது, அது பேர் வந்து நம்ம லீனியர் ரிக்ரெஷன் பார்த்தோம். ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஸ்கேட்டர் பிளாட். ஸோ ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு நான் என்னால இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லைன் வந்து நான் கொண்டு வர முடியாது. லைக் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நான் மெஷர் பண்ணவே முடியாது, பிகாஸ் the values are scattered. ஸோ எந்த இதுவுமே இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எப்படி சொல்றது, ப்ராப்பரா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடையாது. இப்போ சம் ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அண்ட் இங்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து மெயிலோட இது வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபீமேலோடது வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அந்த கிளஸ்டர் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த ஃபீமேலோட கிளஸ்டர் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேட்டர் பிளாட்னு சொல்லுவோம், அண்ட் இதை ரவுண்ட் பண்ணி நம்ம காட்டுறது வந்து கிளஸ்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம மிஷின் லேர்னிங்ல அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம எந்த டைப் ஆஃப் மாடல் யூஸ் பண்ணணுங்கிறதுக்கும் இந்த கிராஃபை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ மேக்சிமம் வந்து ஸ்கேட்டர் பிளாட்டுக்கெல்லாம் நம்ம வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங் யூஸ் பண்ண முடியாது, அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஏங்கிறத நம்ம அப்புறம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். பட் ஆஸ் ஆஃப் நவ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். இப்ப இதை வந்து என்னால கனெக்ட் பண்ண முடியாது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா என்னால கனெக்ட் பண்ண முடியாது. ஸ்கேட்டர் பிளாட்டுங்கிறது அங்கங்க இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மேட்பிளாட்லிப்ல நம்ம யூஸ் பண்ற மெத்தட் நேம் வந்து ஸ்கேட்டர். ஸோ plt.scatter of day, temperature. அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே பார்த்த அதே தான், அங்க பிளாட்னு யூஸ் பண்ணோம், இங்க வந்து நம்ம ஸ்கேட்டர்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இதே டீடைல்ஸ் அது ஸ்கேட்டரா நமக்கு பிரிண்ட் பண்ணும். மற்றபடி டைட்டில், ஷோ இது எல்லாமே நமக்கு சேம் தான். ஸோ இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்ப இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கலர் அந்த மாதிரி இந்த ஃபார்மேட் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து விரிடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விரிடிஸ்ங்கிறது என்னன்னா, இந்த மாதிரி கலர் பார், அதாவது டெம்பரேச்சர் பார் மாதிரி நமக்கு பக்கத்துல வந்து அந்த கலர் கோடை வந்து காட்டுறதுக்கு தான் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற பேராமீட்டர் வந்து சிமேப். ஸோ சிமேப்ஸ் ஈக்குவல் டு விரிடிஸ்ன்னு ஆட் பண்ணீங்கன்னா நீங்க எங்கெல்லாம் பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல அது அந்த கலர் டிஃபரன்ஸ் காட்டும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான், இப்படிதான் இல்லை, இது வந்து விஷுவலைசேஷன்ல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அட்வான்ஸா காட்டுறதுக்காக நம்ம இந்த ஃபார்மேட் எல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மற்றபடி இதுல நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டர்ங்கிறது தான் மட்டும்தான் நமக்கு தேவை, ஸ்கேட்டர் பிளாட்ங்கிறது. இப்ப இது இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடிங்க்கு பதிலா ஒரு 2 லைன்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா அது சிபான்ல நம்ம பண்ணுவோம். ஸோ மேக்சிமம் இதே சார்ட்ஸ் தான் நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேட்டர், பார் பிளாட், ஹிஸ்டோகிராம், இதே தான் நம்ம ரிப்பீட்டேஷன் அங்கேயும் நடக்கும். பட் நம்ம பண்ண போறத கொஞ்சம் ஷார்டன் பண்ணி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய யூஸ் பண்றது எஸ்என்எஸ், தட் இஸ் சிபான் லைப்ரரியில நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார் பிளாட். ஸோ அதே இடத்துல பாருங்கிற கீவேர்ட் வந்து யூஸ் பண்றீங்க, மற்றபடி பேராமீட்டர்ஸ் எல்லாமே சேம் தான். கலர் வேணும்னா கலர் மாத்திக்கலாம். ஸோ பார்னா என்ன பண்ணுது, அந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக அது ஒரு பார் சார்ட்டா காட்டும், அவ்வளவுதான். ஸோ பார் சார்ட்னா அந்த ஹாரிசான்டல் லைன், அதோட வித்து நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல அது மெஷர் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த வித்தை வந்து நான் ஒரு 2 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும்.
ஸோ ஸ்கேட்டர் பிளாட் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். பார் பிளாட். ஓகே பாருங்க, இது வித் இன்க்ரீஸ் பண்ணோன்னே பார் சார்ட் தான் இது. ஆனா அந்த வித் வந்து ஜாஸ்தியானதுனால நமக்கு இது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியல. ஸோ பாருங்க, ரொம்ப வித் வந்து ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து அந்த கலர் கரெக்ஷன் எல்லாமே பண்ணும். ஸோ அதனாலதான் ரொம்ப மினிமமா நம்ம வச்சிருந்தோம். ஸோ 0.2 அந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி காட்டும். சோ இதுதான் வந்து பார் பிளாட்னு சொல்லுவோம். இது வந்து நான் நேத்து சொன்ன அந்த எக்ஸாம்பிள், அதாவது ஏஜுக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம மெஷர் பண்றதுக்கோ, இல்ல இந்த டேல ஃபர்ஸ்ட் டே டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, செகண்ட் டே எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு மெஷர் பண்றதுக்கோ நமக்கு இந்த பார் பிளாட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சோ எல்லாத்துலயுமே இந்த வேர்ட் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் மாறும், மத்த எதுவுமே வந்து மாறாது. உங்களுக்கு உங்களுடைய டேட்டாவை பொறுத்து, இப்ப நம்ம வந்து ஒரே டேட்டாவை வச்சு எல்லா பிளாட்டும் பாக்குறோம், அப்படி கிடையாது. நமக்குள்ள இன்புட் டேட்டா எது இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த பிளாட் வந்து நமக்கு வேணுங்கிறத டிசைட் பண்ணி அதை காட்டலாம். இப்ப கிளையண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து எனக்கு இந்த டேட்டாக்கு இந்த பிளாட்ல தான் நீங்க காட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிளாட்ல நம்ம விஷுவலைசேஷன் அவுட்புட்டை காட்டுவோம். அண்ட் இன்னும் அட்வான்ஸா நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த டேஷ்ங்கிற இதுல வந்து உங்களுக்கு ஒரே ஸ்கிரீன்ல நம்மளால எல்லா பிளாட்ஸையும் நம்மளால காட்டவும் முடியும். அதுவும் வந்து பாசிபிள். ஒரே டேட்டாக்கு பார் பிளாட்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஸ்கேட்டர் பிளாட்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு, அப்புறம் இந்த வெதர் ரிப்போர்ட்ல மேப்ல காட்டும் போது எப்படி இருக்குங்கிறத ஒரு 10 or 15 ரிப்போர்ட்ஸை நம்ம ஒரே பேஜ்ல ஒரே டேட்டாக்கு நம்மளால காட்டவும் முடியும். அது வந்து ரொம்ப அட்வான்ஸ். அதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். உங்களோட அவுட்புட்டை நீங்க வந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அது வந்து கம்ப்ளீட் மிஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். அந்த லைஃப் சைக்கிள் முடியிற இடத்துல அதை வந்து இம்போர்ட் பண்ணும்போது, லான்ச் பண்ணும்போது அந்த ஃபார்மேட்ல நமக்கு வந்து காட்டுவாங்க. இப்ப வந்து நம்ம அதுல ஒவ்வொன்னா தனித்தனியா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப அதே இது இப்ப இத மாதிரியும் நம்ம காட்டலாம். நம்ம ஆல்ரெடி இது பார்த்திருக்கோம், லேபிள்ங்கிறது. சோ இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பார்ஸ் வந்து நம்ம காட்டியிருக்கோம். இப்ப அதுக்கு முன்னாடி வந்து லைன் டயக்ராம்ல 2 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்ம காட்டணும். இங்க வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பார் வந்து காட்டுறோம். சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இதுக்கு லேபிள் வந்து டேட்டா 1னும், செகண்ட் இதுக்கு லேபிள் வந்து டேட்டா 2னும் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் பார் சார்ட், செகண்ட் ஒரு பார் சார்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இதோடது பேர் வந்து பார் நம்பர், அதாவது எக்ஸ் லேபிளோடது பார் நம்பரும், இது வந்து பார் ஹைட்டும். சோ இதுக்கு நம்ம டைட்டில் வந்து எபிக் கிராபிக்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம லெஜெண்ட் கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்கா இங்க காட்டிடுச்சு. இங்க வந்து நான் லொகேஷன்லாம் கொடுக்கல. லொகேஷன் கொடுக்கலனாலே உங்களுக்கு அது டாப் ரைட் கார்னர்ல தான் எடுத்துக்கும். உங்களுக்கு அதை மாத்தணும்னா டாப் லெஃப்ட் அந்த மாதிரி நீங்க எங்க வேணுமோ அங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ இதுவும் பார் சார்ட் தான், பட் கலர் டிஃபரன்ஸ் நமக்கு காட்டுறதுக்கு யூஸ் பண்றது. இப்ப அடுத்தது வந்து இது ஒரு டைப் ஆஃப் பார் சார்ட். இதே பார் சார்ட் தான், பட் இத வந்து நம்ம கலர்ல ஃபில் பண்ணிருக்கோம். இங்க வந்து அத பேட்டர்ன்ல ஃபில் பண்றாங்க. சோ பேட்டர்ன்ங்கிறது என்னன்னா, நம்ம லைன்ஸ் போடுறதோ, இல்ல இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்ப இது நான் ஓவா கொடுத்துருக்கேன், இதுக்கு பதிலா நான் ஸ்லாஷ் கொடுத்து காட்டுறேன். பாருங்க, லைன்ஸா காட்டும். அதே இது பிளஸ் கொடுத்தேன்னா உள்ள வந்து அந்த லைன் கிராஸ் லைன்ஸ் மாதிரி காட்டும். சோ இதுவும் ஒரு விஷுவலைசேஷன் தான். ஏன்னா உங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லா காட்டுறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மேட்ப்ளாட்லிப்ல இதெல்லாம் இருக்கு, பட் மோஸ்ட்லி நம்ம வந்து இத ரொம்ப நமக்கு வந்து இங்க டெக்கரேட்டிவ் பர்பஸ் கிடையாதுதான், பட் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நமக்கு எப்படி வேணுமோ அந்த இதுல கொடுத்துக்கலாம். அதோட ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு ஹேட்ச்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே மேண்டேட்டரி கிடையாது. நீங்க வேணும்னா அந்த ஃபிகர் சைஸ் வந்து எவ்வளவு வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி காட்டிக்கலாம். பார் சார்ட் தான் நமக்கு வந்து இங்க இம்பார்ட்டன்ட். அதை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும்னா, நம்ம நேத்து பண்ண மாதிரி நம்ம இந்த பார் சார்ட்டை வந்து சேவ் ஃபிகர்னு கொடுத்து நம்ம இந்த இடத்துல வர மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்னோட ஃபோல்டர் எங்க இருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ள நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடது மேட்ப்ளாட்லிப்ங்கிற ஃபோல்டருக்குள்ள எனக்கு பாருங்க, ஆல்ரெடி நான் பலசு பண்ணது வந்து இங்க பார் சார்ட்ங்கிறது நான் ரன் பண்ண உடனே அது வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ சேவ் ஃபிகர்ல எனக்கு இங்க நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அது வந்து அங்க சேவ் ஆயிருக்கு. இப்ப இதை நான் கம்மி பண்ணி சேவ் பண்ணேன்னா 100ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் இந்த பார் சார்ட் இதை ஓபன் பண்ணி பாருங்க, சின்னதா காட்டும். அவ்வளவுதான். ரெசல்யூஷன் வந்து பெருசா இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா
நம்ம வந்து 300 கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 100 கொடுத்துக்கலாம், இல்ல 200 கொடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து குவாலிட்டியானதுங்கிறதுனால நம்ம 300 கொடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இல்லைன்னா உங்களுக்கு 100 கூட போதுமானது. இப்போ நிறைய கிராஃப்ஸ் காட்டுறீங்கன்னா 100 காட்டினா போதும். ஒரே ஒரு கிராஃப் காட்டுறீங்கன்னா 300ல காட்டுவாங்க. அடுத்தது வந்து ஹிஸ்டோகிராம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட், அவ்வளவுதான். ஹிஸ்டோகிராமுக்கு நம்ம யூஸ் பண்ற கீவேர்ட் வந்து ஹிஸ்ட். இது வந்து உங்க இஷ்டம், நீங்க இதே டேட்டாவை கூட கொடுத்துக்கலாம். இதே மாதிரி டேட்டாஸை கொடுத்து கூட நீங்க இங்க வந்து ஹிஸ்டோகிராம பிளாட் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா நம்பைய வந்து இன்புட்டா கொடுத்து நம்ம பிளாட் பண்ண சொல்லலாம். நம்ம இஷ்டம், நீங்க ஒரு அரேவை கிரியேட் பண்ணி அதை ஹிஸ்டோகிராமா கிரியேட் பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ ஹிஸ்டோகிராம்ங்கிறது என்னன்னா இந்த மாதிரி ஷேப்ல உங்களுக்கு வர்றது, மர்ஜ் ஆன மாதிரி வரும். ஸோ இப்போ இங்க வந்து வேல்யூஸ் வந்து நம்ம 50ல இருந்து 100க்குள்ள வேல்யூஸை பிளாட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 50, 10, 200 வேல்யூஸ், அதாவது 200 வேல்யூஸ் வந்து எனக்கு பிளாட் பண்ணணும். அண்ட் 10 வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் ரேண்டம் ஆஃப் 50 வேல்யூஸ். 50 வேல்யூஸ் இங்க பிளாட் பண்ணணும் நம்ம சொன்னதுனால இது அப்படியே மர்ஜ் ஆன மாதிரி காட்டுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 10 வேல்யூஸ் பிளாட் பண்ணுங்க நான் சொல்றேன், கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். அண்ட் இங்க வந்து நான் 15 காட்டுறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, ஏன்னா வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக அந்த ஹிஸ்டோகிராம் வந்து கொஞ்சம் பெருசா தெரியுற மாதிரி இருக்கும். செப்பரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய காட்டும். ஸோ அவ்வளவுதான். நமக்கு இது இப்ப வந்து உங்களுக்கு புரியாது. இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இந்த வேர்ட்ஸ் மட்டும்தான். ஹிஸ்ட்னா ஹிஸ்டோகிராம், பார்னா பார் சார்ட், ஸ்கேட்டர்னா ஸ்கேட்டர் பிளாட், அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது டேட்டா கூட ரிலேட் பண்ணும்போது தான் நம்ம எந்த டைப் ஆஃப் இதுக்கு எந்த டேட்டா எந்த பிளாட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறத நம்ம அங்கதான் டிசைட் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது வந்து பை சார்ட். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு 100% இருக்குன்னா அதை வந்து எவ்வளவு ஸ்லைசஸா நம்ம பிரிக்கலாம், எவ்வளவு பெர்சன்டேஜஸா அதை பிரிக்கலாங்கிறத சொல்றதுதான் வந்து பை சார்ட். ஸோ பை சார்ட்ல நம்ம இங்க என்ன சொல்றோம்னா லேபிள்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம், டேட்டா கொடுத்துருக்கோம். அண்ட் டேட்டா கமா லேபிள்ஸ் சொன்னோன்னா அந்த லேபிள்ஸ் எல்லாம் மேல பிளாட் ஆயிடுது. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆங்கிள்னு ஒண்ணு கொடுக்குறோம், அதை வச்சுதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஸ்டார்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரில ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணிருக்குன்னா, இப்ப 10னா கொஞ்சம், 20னா கொஞ்சம் பெருசு, 30னா அதோட பெருசு, 40னா கொஞ்சம் பெருசு. இப்ப இதுல வேல்யூஸை நான் ஜாஸ்தி பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப இதை வந்து நான் 15 மாத்துனேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து மாறிடுச்சு, எல்லாத்தோட இதுவும் வந்து மாறி இருக்கு பாருங்க, சைஸ் மாறி இருக்கு. ஆனா இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 90 டிகிரில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிளை நம்ம மாத்த உங்களோட அங்க ஷேப்பும் வந்து மாறும். இது நான் 180 டிகிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கேத்தாப்புல அது வந்து அலோகேட் பண்ணிக்குது. இதுக்கு நீங்க கலர்ஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, அதுவே வந்து டிஃபால்ட் கலர்ஸ் எடுத்துக்கும். லேபிள் மட்டும் அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 50%, செகண்ட் இதுக்கு வந்து ஏன்னா 180 டிகிரிங்கிறதுனால இது வந்து 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி எடுத்துக்கிச்சு. அதுல இருந்து உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே வருது, ஒன்னா எடுத்துட்டே வருது. ஏன்னா அதுக்குதான் லேபிள் கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ 50, 20, 30, 40. இது வந்து நமக்கு பை சார்ட். இப்ப இதுல நீங்க கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கலர்ஸை நீங்க தனி லிஸ்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், மை கலர்னு. அதை வந்து கலர்ஸ்க்கு நீங்க சொல்லிக்கலாம், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். நீங்க கலர்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது, இப்ப இந்த ரெட், கிரீன், ப்ளூ எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் கொடுக்குற கலர் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல மை கலருங்கிற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு கலர்ஸ்ங்கிற பேராமீட்டர்ல அந்த மை கலருங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா அது அப்டேட் ஆயிடும். மற்றபடி மற்ற எல்லாமே சேம் தான். ஆனா இங்க இது பாருங்க, இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம 3 விஷயம் பண்ணிருக்கோம். ஒண்ணு வந்து கலர் ஆட் பண்ணிருக்கோம், அடுத்தது வந்து லெஜெண்ட், இந்த கலர் பார்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம் ரெண்டாவது. மூணாவது வந்து இந்த இது மட்டும் அப்படியே ஸ்லைஸ் மாதிரி தனியா வந்திருக்கு. இது எப்படின்னா எக்ஸ்போனன்ட் வேல்யூ, அதாவது வெளியே வர வேண்டிய வேல்யூ. எது வந்து இப்ப 0.2 கொடுத்ததுனால இது மட்டும் இந்த கலர் 1 மட்டும் வெளியே வந்த மாதிரி காட்டுது. இப்ப இத வந்து நான் 0ன்னு கொடுத்துட்டு தேர்ட் வேல்யூ வந்து நான் 0.2 இல்ல 0.3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். பாருங்க அது எவ்வளவு தூரம் 0.2 வந்து வெளியே வந்த மாதிரி காட்டும். சோ இது வந்து ஒரு ஃபீச்சர்.
ஸோ நார்மல் பை சார்ட் கிரியேட் பண்ணலாம், பை சார்ட்ல கலர்ஸை மாத்திக்கலாம், அதுக்கப்புறம் கலர் பார் கொடுக்கலாம். அண்ட் நீங்க இதுவும் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் வேல்யூவும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் வேல்யூக்கு நீங்க எந்த இதுக்கு லேபிளுக்கு நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர்ட் வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த இது மட்டும் அது வெளியே வந்து ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி நமக்கு காட்டும். ஓகே, ஸோ ஓகே, இந்த வெர்ஷன்ல இது சப்போர்ட் ஆகாது. ஸோ இதை வந்து விட்டுருங்க, இது இப்ப தேவையில்லை, இதை நம்ம விட்டுருலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேட்ப்ளாட்லிப். ஸோ மேட்ப்ளாட்லிப்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை இம்போர்ட் பண்றோம், அப்புறம் வெர்ஷன் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஜூபிட்டர் நோட் புக்ல யூஸ் பண்ணும்போது நீங்க பெர்சன்டேஜ்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த இன்லைனுங்கிற கீவேர்டும் நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இந்த கிராஃப்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் கிராஃப் ஃபார்மேட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னா plt.plotங்கிறத யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஷோங்கிற கீவேர்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான், யூஸ் பண்ணலனாலும் ஒண்ணுதான், பட் பிளாட்ங்கிறது மேண்டிட்ரி. அண்ட் இது வந்து லைன் டயக்ராம், இது வந்து அந்த பாயிண்டா மெஷர் பண்றது, மல்டிபிள் பாயிண்ட்ஸும் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்க்கர் பாயிண்ட்ஸ் சிம்பிள்ஸை வந்து நம்ம மாத்திக்கலாம். லைன் டயக்ராமையே உங்களுக்கு அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கேட்டர் பிளாட் நம்ம கிரியேட் பண்ணலாம், பார் பிளாட் கிரியேட் பண்ணலாம், ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணலாம், பை சார்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யூசிங் மேட்ப்ளாட்லிப் நம்ம கொடுக்குற டேட்டாக்கு அது வந்து கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகுறத வந்து நம்ம மேட்ப்ளாட்லிப்னு சொல்லுவோம்.